ஜீவாவை பத்தி தான் ஃபாதர் கிட்ட வாசு விசாரிச்சு அவன் ஃபாதரோட சண்டை போட்டிருக்கணும். ஃபாதருக்கு ஜீவாவை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அத பத்தி தான் ஃபாதர் கிட்ட கேட்டு வாசு அவரை மிரட்டி இருக்கலாம். ஃபாதர் சொல்லாததுனால அவரை அடிச்சிருக்கணும்னு தோணுது சீனு. ஆனா இன்னொரு சந்தேகமும் வருது. ஃபாதருக்கு ஜீவாவை பத்தி தெரிஞ்சிருந்தா பெரியப்பாவும் பெரியம்மாவும் போய் விசாரிக்கும் போதே அவரு சொல்லிருப்பார்ல, ஏன் சொல்லல? ஜீவா யாருன்னு தெரிஞ்சு வாசு என்ன செய்ய போறான்? வாசுதான் ஜீவா இல்லன்னு முடிவாயிடுச்சுல, அப்புறம் ஏன் அவன் ஜீவாவை விசாரிக்க வரணும்? ஃபாதர் கண்ணு முழிச்சதும் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிரும். எல்லா பிரச்சனைக்கும் அந்த புவனேஸ்வரி தான் காரணமா இருப்பா. நமக்கு இப்ப ஜீவா யாருன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் முக்கியம். என் அண்ணன் இருக்கும்போது இந்த விஷயத்தை கச்சிதமா முடிச்சுவான் தானே நான் சொன்னேன். இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிற. சாரி மேடம். ஏதாவது பேசுன உன்னை இங்கே குழி தோண்டி புதைச்சிருவேன். மேடம், நான் என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிங்க மேடம். செய்ய சொன்ன விஷயத்தை சொதப்பிட்டு எனக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. மேடம், நான் என்ன பண்றது மேடம்? நான் ஃபாதர் பீட்டர் கிட்ட அன்பா தான் பேசினேன். அவர்கிட்ட கெஞ்சியும் பேசினேன். அவர் எதுவுமே சொல்லல. அப்புறம் கத்தி மிரட்டியும் கேட்டேன். அந்த ஆள் வாயை திறக்க மாட்டேன்ட்டாரு. நான் என்ன பண்றது? ஆத்திரத்துல அந்த ஆள் அடிச்சிட்டேன். ஆனா அது இந்த அளவுக்கு போகும் தெரியாது. ஏய் ஏய், நீ நிதானமா இருந்திருக்கணும்டா. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அவர் மேல கைய வச்சிருக்க கூடாது. இப்படி அவரை அடிச்சு படுக்க வச்சிருக்க. வேற என்ன பண்ணிருக்க முடியும் மேடம்? நீ ஒரு கிரிமினல் அவருக்கு தெரியும்ல. அவர் உன்கிட்ட எப்படி உண்மையை சொல்லுவாரு? தப்பு பண்ணிட்ட வாசு. ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஆளுடைய மண்டையை உடைச்சிருக்க. இனி அவர் உண்மையை சொல்லுவாரா? சொல்லுவாரா? மேடம், சும்மா மிரட்டலாம் தான் ஓங்கி அடிக்க பார்த்தேன். கொஞ்சம் வயசான பாடியா தான் டப்புன்னு விழுந்துட்டாரு. மொடத்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க. மா, இவன் அடிச்சு என்னமா ஆக போகுது? ஃபாதர் கண்ணு முழிக்கலனா என்ன பண்றது? மண்டையில போட்ட போடல வாய பொளந்துட்டாருனா ஜீவா யாருங்கிற விஷயம் அவரோட மண்ணுக்குள்ளேயே போயிடும். அந்த ரகுராம அத பண்ணுவேன் இத பண்ணுவேன்னு நம்ம வாய் சவடால் விட்டுட்டு அலையணும். எவ்வளவு பெரிய விஷயத்த கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறான் பாரு. ஃபாதர் மண்டையை இவன் உடைச்ச மாதிரி இவன் மண்டையை நான் உடைக்கணும். அப்பதான் என் கோபம் அடங்கும். மேடம் மேடம் மேடம், ஐயோ மேடம் 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 மேடம், என் கண் முன்னாடிதான் ஃபாதர் ஜீவாட்ட போன்ல பேசிட்டு இருந்தாரு. நான் கேட்ட உடனே எனக்கு ஜீவா யாருன்னு தெரியாதுன்னாரு. அதை கேட்ட உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் என்ன சொன்ன? கோவம் வந்துருச்சுன்னு இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? ஜீவாவோட போன்ல பேசினாருன்னு. அவரு முன்னாடி போய் நான் நின்ன, என்ன பார்த்தாரு, அப்படியே போனை கட் பண்ணிட்டாரு. போதும். ஏன் இந்த விஷயத்தை நீ முதலே சொல்லல? இல்ல, நீங்க என்ன சொல்ல விடல. வந்தவனே பலார் நடிச்சீங்க. எல்லாம் மறந்துருச்சு. சரி, நான் எதுக்கும் சேர்த்து உனக்கு பணம் தரேன். அப்போ ஜீவாவோட நம்பர் ஃபாதர் கிட்ட இருக்கு. ஆமா. அவரோட போனாவது நீ புடுங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஜீவாவும் மாயாவும் வந்தாங்களா, அதான் மாட்டிக்குவோன்ற பயத்துல ஓடி வந்துட்டேன். ஃபாதர் பீட்டர் மேலே கை வைக்கிற. டேய், ஆதரவு இல்லாத ஒண்ணு அன்பு காட்டி எப்படி எல்லாம் அந்த ஃபாதர் வளர்த்தாரு? அவரு மேலே கை வைக்கிற. டேய், அனாதையா இருக்கிறது எவ்வளவு பெரிய துக்கம் தெரியுமா? வேதனை தெரியுமா? நான் மறக்க வச்ச ஃபாதரை போய் இப்படி அடிக்கிறியடா. டேய், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாடா? இந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லிமான்னு தெரியாது. ஆனா உன் மேல இறக்கம் காட்டின ஃபாதர் அவரு மேல என்னை கை வைக்கிற. டேய், நீ எல்லாம் நன்றி கெட்டவன்டா. சேரக்கூடாதவங்க கூட எல்லாம் சேர்ந்து அவங்கள மாதிரி ஆயிட்டல. ஏண்டா, அன்பு, கருணை, இரக்கம், இப்படி ஃபாதர் சொல்லி கொடுத்த எந்த விஷயமே உனக்கு ஞாபகம் இல்லையாடா?
டேய், திருட்டு கூட்டத்து கூடயே இருந்து திருட பழக்கப்பட்டுட்ட. என்னால நல்லவனை மாற முடியாது, அதை மாத்தவும் முடியாது. நீ எப்படி வேணா போ. ஆனா ஃபாதர் மேல ஏன்டா கை வச்ச? அதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதா? உயிரோடு இருக்க கூடாது. டேய் ஃபாதர் மேல கை வச்ச உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடிக்க நீ யாரா? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? அடினா என்ன பலி நானு உனக்கு இப்ப நான் காட்டுறேன். நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீ தானே ஜீவா? உன்னதான தேடிட்டு இருக்க. உன்னை பார்க்கணும்னு தான் ஃபாதர் மண்டையை உடைச்சேன்.